maximum speed of a car for safe turning on a horizontal road. In this area, நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ரோட பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். ஒன்னு ஹரிசாண்டல் ரோட், இன்னொன்னு பேங்க் ரோட். இந்த பேங்க் ரோட்ல the necessary centripetal force is provided by component of normal reaction. ஆனா இது பேங்க் ஆகாத ஒரு ஹரிசாண்டல் ரோட்ல ஒரு வெஹிக்கிள் டர்ன் ஆச்சுன்னா the necessary centripetal force is provided by frictional force. இதான் அப்போ பிளாட் ரோடுல ஹரிசாண்டல் ரோட்ல டர்ன் ஆனா தேவையான அது உள்நோக்கி இருக்க சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்றது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்பதான் அந்த கார் சேஃப் ஆஃப். சப்போஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஸ்ஸா இருந்துச்சுன்னா அந்த கார் என்ன போயிருக்காது, சேஃபா போயிருக்காது. இட் வுட் ஹேவ் பீன் ஸ்கிட் ஆயில். சரி, இப்போ இது ஸ்கிட் ஆகாம போறது கண்டிஷன் தான். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? mv squared by r, which is equal to, what is frictional force? Mu into normal, which is mg. இப்ப எதை கால்குலேட் பண்ண சொல்றாங்க? மேக்ஸிமம் வெலாசிட்டி v squared equal to mu r g. v will be equal to root of mu r g. புரிஞ்சு படிக்கணும். this is the maximum velocity. இந்த வெலாசிட்டியை கிராஸ் பண்ணிருச்சுன்னா இது என்ன ஆயிரும்னா அந்த வெஹிக்கிள் ஸ்கிட் ஆயிரும். ஏன்? centripetal force will be greater than friction. அப்போ v greater than this value ஆயிடுச்சுன்னா centripetal force will be greater than frictional force. அப்போ ஆட்டோமேட்டிக்கா the vehicle will get skid. அப்போ இதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்போ வெஹிக்கிளுடைய வெலாசிட்டி இதா இருக்கலாம், இல்லைன்னா அதை விட லெஸ்ஸா இருக்கணும். இதான் ஆன்சர்.